ஞாபகம் வருதோ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? மார்பகத்தை வந்து நம்ம வந்து நீங்களாவே செக் பண்ணிக்கணும் உங்களை. சரியா? கை வச்சு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேடம் சொல்றீங்களா? தெரியுமா? அவ்வளவுதான். ஓகே, நிறைய டெக்னிக் இருக்கு. ஆண்களும் கண்டிப்பா பார்க்கணும். ஆண்களுக்கு ரொம்ப ஈஸி, நீங்க இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும். சரியா? நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. திடீர்னு எங்களுக்கு இப்ப ராமநாதபுரத்துல இருந்து ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காரு. அவர் பேரு ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் அப்படின்ட்டு வராரு. சரிங்களா? அவரும் அப்படிதான், ஒண்ணுமே இல்ல, சின்னதா ஒரு ஹார்ட் லம்ப் அவருக்கு 3 வருஷமா இருக்கு, எனக்கு இல்ல. திடீர்னு எனக்கு ரெகுலரா நீங்க உங்களை பார்க்கும்போது நீங்க தான் பெஸ்ட் டாக்டர் ஃபார் யுவர் செல்ஃப். ஆமாவா இல்லையா? பார்க்க உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? என்னம்மா மீறி தெரிய ஆரம்பிச்சிரும்ல? நீங்களே உங்களுக்கு செக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா எல்லாரும் பண்ணணும். முக்கியமா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பண்ணணும். அவங்கதான் அஜாக்கிரதையா இருக்கிறதுலே. சரியா? So you all should take care of yourself. Only then you can take care of others. கரெக்டா? அப்பதான் 4 பேருக்கு சொல்ல முடியும். ஓகேயா? சோ ஒரு தலகாணி இருந்து எதுக்கு வைப்போம்? தலகாணிய தலைக்கு வைப்போம். ஆனா எக்ஸாமினேஷன் பண்ணும்போது எங்க வைக்கணும் தலகாணிய? சொல்லுங்க. அது ஆன்சர் லீக் ஆயிடுச்சு. ஷோல்டர். குட். பிஹைண்ட் த ஷோல்டர். சரியா? தலைக்கு வைக்காம இங்க இந்த இடத்துக்கு வைக்கணும். சோ அப்ப நம்ம எப்படி அவங்க இப்படி ஆர்த்திடுவோம். கரெக்டா? இப்படி இருக்கும் நம்ம தலை. சோ இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ரைட் சைட் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட வந்து தனுஷமா ரைட் ஹேண்ட் வந்து இப்ப ரைட் சைட் பாக்குறோம்னா நம்ம ரைட் ஹேண்ட் இப்ப இவங்க பின்னாடி தலகாணி வச்சிருக்கோம். சோ ரைட் ஹேண்ட் வந்து காதை ஒட்டி வச்சுக்கணும். அப்புறம் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ரைட் சைட் பார்க்கணும். எப்பவும் இப்ப நீங்க போக் பண்ணா என்ன ஆகும்?